ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற வீடியோ தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெளிவாக தெரியும். நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபாரினர் வந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் நான் வந்து இது மணிப்பூரில் நடந்த ப்ராப்ளமும், இந்தியாவுடைய டூரிசம், சம்திங் எக்கனாமி வந்து அடிப்படும், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் பேசியிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு 7 பேர் பண்ண தப்புக்கு நீ இந்தியாவையே சேர்த்து வச்சு பேசுவியா? அந்த மணிப்பூரில் நடந்த விஷயத்த வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? தற்கூரி, எதுவுமே தெரியாமல் எனது சும்மா எதனா ஒன்று வளர வேண்டியது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, மணிப்பூரில் நடந்த விஷயத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணலைன்னு சொல்லி நான் சொல்லலை. பட் அவங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு தண்டனையை கொடுத்துருந்தா திரும்ப ஜார்க்கண்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. எனக்கு என்னமோ அந்த 7 பேருக்கும் உங்களுக்கும் சம்திங் எதுக்கு நமக்கும் அதுக்கும். சரி, நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் வந்து அது சொல்லியிருந்தீங்களே, என்னென்னா இது வந்து விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் தான் நடக்குது, இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லலை. பட் அந்த லேடி 60 கண்ட்ரியை தாண்டி வந்திருக்காங்க. அந்த 60 கண்ட்ரியும் நடக்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்தியாவில் நடந்திருக்கு. இதுக்கு நீங்கள் வந்து அது எல்லாத்தாலையும் தான் நடக்குது, இங்கே மட்டும்தான் நடக்குதான்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு போக முடியாது. இதுக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா நீங்களாம் அசிங்கப்படணும். ஓகேவா? தாலையும் தான் நடக்குது, நம்ம கண்ட்ரியில் மட்டும் தான் நடக்குதான்னு சொல்லிட்டு பெருமையாக நெஞ்சு தூக்கிட்டு வரீங்க. கொஞ்சமாச்சும் உங்களாம் வெக்கமா இல்லையா? உங்கள் ஊருக்கு வந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. சரி விடுங்க. தென் ஒரு டூரிஸ்ட் மேலே கை வைக்கிற போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியுமா? ஒரு நாட்டோடைய எக்கானமியில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டூரிசத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா மேபி நான் வந்து தற்குறியாக இருக்கலாம். ஏன்னா நான் வெறும் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கிறேன். உங்கள் லெவலுக்கு பிஹெச்டியில் எதுவும் முடிச்சிடல. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் டூரிசம் ஒரு நாட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். துபாய் தெரியுமா? டூரிசத்தில் மட்டும்தான் ரன் ஆகுது இன்றைக்கி. ஃப்யூச்சரில் டூரிஸ்ட்டை மட்டும் நம்பி வாழக்கூடிய ஒரு கண்ட்ரியில் துபாயும் நம்பர் 1 இருக்க போகுது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சமாச்சும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும். ஒரு நாட்டோடைய டூரிஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுமா? ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னா விசா, டிரான்ஸ்போர்ட், அவங்க யூஸ் பண்ணுற வெஹிக்கிள், அவங்க ஸ்டே பண்ணுற ஹோட்டல், ஃபுட்டு, அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்சிவும் ஒரு நாட்டுக்கு இன்கம் தான். இன்கேஸ் ஒரு டூரிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா திரும்ப அந்த கண்ட்ரிலேருந்து ஒரு டூரிஸ்ட் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கே யோசிப்பாங்க. மற்ற கண்ட்ரிலாம் போகும்போது எதுக்கு டூரிஸ்ட்டை வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அதே சமயம் ரொம்ப சேஃப்டியாகவும் பார்த்துக்கலான்னு தெரியுமா? ஏன்னா ஒரு டூரிஸ்ட் அஃபெக்ட் ஆனால் அந்த கண்ட்ரியோடைய டூரிசம் அஃபெக்ட் ஆகும். இந்த அளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குதா அப்படின்றது வந்து உங்கள் கமெண்ட் பார்த்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மேபி நீங்கள் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிலோ இல்லை நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த தெளிவாக சொல்ல முடியாமல் கூட போயிருக்கலாம். ஒருவேளை அந்த விஷயத்த நான் தெளிவாக புரிஞ்சிக்காமல் கூட போயிருந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களை ஹர்ட் பண்ணிச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு